ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இயேசுவிடம் உனக்காக ஒரு திட்டம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். ஏசாயா 62 அதிகாரம் 3வது வசனம். ஐடா என்ற வாலிப பெண் தன் அப்பா அம்மாவோடு ஒரு சின்ன ஊரிலே வசித்து வந்தாள். ஒரு நாள் இரவு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சில வாலிபர்கள் அந்த வீட்டின் கதவை தட்டினார்கள். சத்தம் கேட்டு எழுந்து வந்த ஐடா அந்த வாலிபர்களை பார்த்து, இந்த நேரத்தில் வந்து இருக்கின்றீர்களே, உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைப்படுகின்றதா என்று கேட்டாள். வாலிபர்களில் ஒருவன், ஆம், உங்களின் உதவி என்னுடைய மனைவிக்கு தேவைப்படுகிறது. அவள் பிரசவ வலியால் துடித்து கொண்டிருக்கின்றாள். நீங்கள் வந்து பிரசவம் பார்க்க வேண்டும், எங்களுடன் வாருங்கள் என்று அழைத்தார்கள். இதை கேட்ட ஐடா, எனக்கு பிரசவம் பார்க்க தெரியாது, நான் ஒரு மருத்துவரும் இல்லை, ஆனால் என்னுடைய அப்பா ஒரு மருத்துவர் ஆவார், அவரை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினாள். ஆனால் அவர்கள், ஆண் மருத்துவர், எங்கள் பெண்களுக்கு பிரசவம் பார்ப்பது எங்கள் வழக்கமில்லை என்று சொல்லி மறுத்துவிட்டனர். அதனால் நீங்கள் வந்தால் நலமாயிருக்கும் என்று கூற, ஐடா ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் அவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டாள். அந்த ஒரே இரவில் இந்த வாலிபனை போன்று 3 வாலிபர்கள் ஐடாவிடம் வந்து உதவி கேட்டனர். ஐடா அதற்கும் மறுத்துவிட்டாள். பொழுது விடிந்து காலையில் அந்த இளம் தாய்மார்கள் 3 பேரும் இறந்த செய்தி ஐடாவிடம் சொல்லப்பட்டது. மனது மிகவும் நொறுங்கி போன ஐடா தன் அப்பாவிடம், நான் மருத்துவம் படிக்க வேண்டும், உடனே என்னை அமெரிக்கா செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார். பெற்றோரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். மருத்துவம் படித்துவிட்டு கப்பலில் வந்த ஐடா சென்னையில் மருத்துவராக காலடி பதித்து வேலூர் என்ற இடத்தில் தன் மருத்துவ ஊழியத்தை தொடங்கி அநேக இளம் தாய்மார்களை காப்பாற்றி இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து ஒரு மாபெரும் சாட்சியை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த சாட்சிதான் இன்று வேலூர் மாவட்டத்தில் ஆலமரம் போல, ஏன் இந்தியாவிலேயே வளர்ந்து நிற்கும் சிஎம்சி மருத்துவமனை ஆகும். இன்று 1000 உயிர்களை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மருத்துவர் ஐடா அவர்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்த அதே இயேசு தேவன் நமக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். கர்த்தாவே, நீர் இன்றைக்கு எங்களுக்கு வைத்திருக்கிற உமது ஆசீர்வாதத்தின் திட்டத்திற்காக உமக்கு நன்றி என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.